நமக்கு அந்த காணுமே ஷம இங்க வச்சு சரி தேடுது. உடனே ஓஹோ யாரோ காப்பியான வந்துருக்கு, அது விளையாட்டா நம்ம பந்தன அப்படி நினைச்சு மறுநாள் அந்த வெள்ளை யானை திரும்ப வந்து சிலந்தியினுடைய பந்தலை அடித்தது. போட்டியாக யாரோ செய்யறாங்க என்று தெரிந்து கொண்டது. ஏனென்றால் பல காலத்துக்கு முன்னால மானியமான் புஷ்பகந்தன் என்ற தேவர்கள் 2 பேர் சிவபக்தி சுரண்டி மானியமானும் அந்த புஷ்பகந்தன் 2 பேரும் சிவருமான் திருப்பதிக்கு தொண்டு செய்த ரொம்ப அற்புதமான தொண்டர்கள். ஆனா அவங்க பொறாமையினால ரொம்ப சண்டை விட்டாங்க. மாரியவானும் புஷ்பகந்தனும் என்னை சிவபக்தி முடியும் அவன் கேட்க, நீ பெரியாளா இவர் கேட்க, வாய் சண்டை கை சண்டை 2 சூழ்நிலை ஒரு சூழ்நிலை சண்டை விடுவாங்க இந்த காலத்துல. அது மாதிரி அங்கே நடந்துருச்சு. உடனே மாரியவான் என்ன செய்தா, புஷ்பகந்தனை பார்த்து நீ யானையா நீ யானையா மாறக்கூடாது. உடனே அவர் சொன்ன நீ சிறந்தியா இருக்கிற 2 பேரும் மாரியவான் புஷ்பகந்தனை யானையாகுமாறு, புஷ்பகந்தன் மாரியவானை சிறந்தி புத்தி ஆகுமாறு 2 பேரும் அப்படி வந்தவர்கள் காட்டுங்க. இவர்கள் இருவரும் முன் ஜென்மத்துல சிறந்த சிவபக்தர்கள் மறந்துவிடாது. அதனால மிக்க கவத்தோர் வெள்ளானேனா ஞானமுடைய ஒரு சிறந்தின. அதனால சைவ சமயத்துல சிவபெருமான் அருளை பெறுவதற்கு பல பிறவிகள் செய்த புண்ணியம் தான் நாம இருக்கோம். நாம செய்த புண்ணியம், நம்ம பெற்றோர்கள் செய்த புண்ணியம், அவங்க பெற்றோர்கள் செய்த புண்ணியம், அவர்கள் யாரோ சில பேர் சிறந்த சிவபக்தியுடைய நம்ம குடும்பம் தெரிஞ்சுக்காங்க. அவர்களுடைய அந்த சொத்து தான் நமக்கு கிடைக்கும். நம்ம திடீர்னு சிவபக்தியா பெற முடியாது. மரபு வழியா அதான் வரணும். அப்போ நம்முடைய மரபை யாரோ சிறப்பிருக்காங்க. அதற்கு காரணம் மாரியமான புஷ்பகந்தன் முதல் ஜென்மத்தில் இருந்தவர், அடுத்த ஜென்மத்துல யானை சிறந்தி பார்த்தது சிறந்தி போச்சு. இந்த மாதிரி தினமும் இந்த நான் கற்ற வரைய ஒரு யானை சிதைக்கிறது, இனி அதை நம்ம விடக்கூடாது என்று கோபம் சிறந்தி போச்சு. என்ன சொல்றாங்க, எம்பிரான் தன் மேனியில் சருகு விழாமை ஆண் வருந்தி இன்பர் இழைத்த நூல் வளையம் அழிப்பது என்று உறுத்தி எழுந்து வெம்பி சிறம்பி துதி கையினில் புக்கு கடிப்ப மேகத்தான் கும்பயானை கை நிலத்தின் மோதி குறைந்து வீழ்ந்ததால். அன்றைக்கு சரியா யானையின் வருகை எதிர்பார்க்கிறது சிலம்பி வந்தோடனே அதை பிடிச்சு மலைய தண்டை போட்டு யானையின் தும்பிக்கை விட அந்த சிலந்தி கொடுக்கிறது உள்ள போகுது. யாருடைய மத்தவன் தான் உயிர் நாடித்தானே அந்த பேச்சு. இது சிறந்த பெரிய வகைப்பட்ட சிறந்த மத்தகத்துல உயிராளி கடிச்சு கொண்டிருக்கு. யாராவே சாகும் விளம்பு சும்மா நம்முடைய உயிரை பார்க்கிற சிறந்து ஒரு பார்க்கிறேன் என்று தும்பிக்கிற ஒரே அடி பூமி நடிச்சு 2 பேரும் உலகத்தை சிறந்தியும் முடிஞ்சது வாழ்க்கை, யானையோட வாழ்க்கையும் முடிஞ்சது. சாமி என்ன பண்ற, இந்த 2 பேரையும் முதல் புத்திய ஜென்மத்துல மாரியவான் புஷ்பகந்தன், இப்பொழுது சிறந்த சிவபக்தர் 2வது ஜென்மத்திலையும் இனி அடுத்த ஜென்மத்திலையும் இவங்களுக்கு சிவபக்தியா கொடுக்கணும். ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் யமா படைத்து திருவள்ளுவர் சொல்வார். ஒரு ஜென்மத்துல நம்ம படிக்கிற அந்த சைவ சமய ஞான கல்வி இருக்குது. ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒரு பிறப்புல நம்ம படித்துக் கொள்கின்ற ஞான கல்வி, வைத்து பிறப்புற கல்விங்க. எம்ஏ 4 எம்ஏ பண்றாங்க, அந்த எம்ஏ தான் வளராது ஞான கல்வி. அத இந்த ஜென்மத்தில் நாம் பெற்றுக்கொண்டோமானால் அது அடுத்து வரக்கூடிய எந்த பரப்படையும் உதவி செய்யும். ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் யமா படைத்து. எளிமைனா ஏழு அர்த்தம். ஒரு
பிறப்பிற பெற்ற கல்வி 7 பிறப்பு கொஞ்சம் அப்படி இருக்கக்கூடாது. சைவ சமயத்துல எண்ணற்ற பிறவி 7 பிறப்பு 7 வகைப்பட்ட கல்வி 7 வகையான 7 பிறப்புல எளிமைனா 7 சொல்ல எளிமைனா 7 வகைப்பட்ட பிறப்பு. தேவர்களாக, மனிதர்களாக, மிருகங்களாக, பறவைகளாக, ஊர்ந்து திரிவராக, தண்ணீரிலே வாழ்கின்றனவாக, தாவரமாக 7 வகைப்பட்ட பிறப்பு. 7 வகைப்பட்ட பிறப்பு எந்த பிறப்பை அந்த ஜென்மத்தில் எடுத்தாலும் இந்த ஞானம் உனக்கு உதவி செய்யும். திருவள்ளுவர் இப்படிப்பட்ட உண்மையான சைவ சித்தாந்தங்களா சிலந்தி பிச்சு இந்த ஜென்மத்தில் பூஜை பண்ண காரணம் அந்த ரிசர்வ் பேங்க்ல சேஃப்டி லாக்கர்ல ஞானம் நிறைய இருக்கிறது. யானை பூஜை பண்ணா அந்த யானைக்கு நிறைய ஞானம் இருக்கு. ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒரு எளிமையும் ஏமாப்படுத்துங்கிற திருக்குறளுக்கு ஒரு அழகான எடுத்துக்காட்டு சார்த்தம். ஆக கையை அடித்தது, சிலந்தி விழுந்தது, யானையும் விழுந்தது. 2 பேரும் மானிய அந்த மாரியவாரும் விஸ்வகந்தனும் அப்படியே வாழ்ந்து போகிறாங்க. சுவாமி ஒரு அருள்பார்க்கு என்ன சொல்லுவாங்க? தரையில் புழைப்ப கைப்புக்க சிறந்திதானும் உயிர் நீங்க மறையில் பொருளும் தருமாற்றார் மத யானைக்கும் வரம் கொடுத்து மறையில் சிலம்பிதனை சோழர் குலத்து வந்து முன்னுடித்து நிறையில் புவனம் காத்து அழிக்க அருள் செய்து அருள நிலத்திங்கள் நம பார்வதி பதையே. சிறந்தி பூச்சி உயிர் நீங்கிட்டு சாமி நினைச்சுதான் யானை வடிவமைப்பு இப்போது சிவபெரும் விட்ட. ஆனா சிறந்தி வடிவத்தில் வந்த அந்த உயிருக்கு என்ன சொன்னாரு? இனி அடுத்த ஜென்மத்தை புவனங்களை நாம் காப்பாற்றுகின்ற மன்னராக நீர் அவதாரம் செய்வார் சாமி பறந்துக்க. யாரைக்கா சிறந்தி பூச்சிக்கா பார்வதி பதையே. இப்பொழுது இதற்காக சிறந்தி பக்குவம் இல்லையா? நான் அப்படி இருந்தேன். நமக்கெல்லாம் ஒரு நாயனார் வரணும். 63 நாயன்மார்கள் ஒரு வரணும். மாடக்கோயில்கள் 78 மாடக்கோயில்கள் ஒரு அமெரிக்கா சுவாமி அதுதான். திருமையாற்றுல சுவாமி கையில காட்சி போகிறார். திருநாமர சுவாமி கைலைக்கு போக முடியாம சென்னை போய் அங்க உருண்டு பரண்டு போய் எல்லா உடம்பெல்லாம் ரத்தமாயிடுச்சு. ஒரு பிராமணன் வந்து எங்க போறது, எங்க வருவேன்? கைலிக்கு. கைலிக்கெல்லாம் இந்த மாதிரி உடம்பெல்லாம் போக முடியாது, கூட பார்க்கணும். அப்போ ஆளு நாயகன் கைலியில் இருக்க இரண்டு ஆனால் நாளும் இவ்வளவு கொண்டு வீணேன் சிவருமானுடைய கைலை காட்சியை காணாம இறந்து போற அந்த உடம்பு திரும்ப காணேன். அந்த அண்ணன் அறைவுகளுடைய அப்போ சொன்ன படிச்சுட்டு இருக்காரு. சாமி அந்த உறுதி போறேன் உடம்பு காட்டுறதுதான் தெரியல. உடனே அவர் பேசினா இப்படிப்பட்ட அப்பர் சுவாமிகளுக்கு பரமேஸ்வரன் அந்த இடத்துல முந்தி பேர் கொடுக்கலாம். கைலாஜவா உங்களுக்கு தொண்டு சீட்டு போதுமா? கொடுக்கல. ஊர்வலத்துல 81 வயசுக்கு வாழ்ந்து 49,000 திருப்பாடல்கள் பாடி உலக மக்களெல்லாம் சிந்திக்க வைக்கணுமே ஒத்துக்குவாங்க. இதோ இந்த குடும்பங்களுக்கு முன்கும் திருவிழாட்டுல இடமும் கைல காட்சியை கண்டு தரிசிக்கணும். ஆக அந்த மூலம் இங்க கைல காட்சி மாதவரை தனியானி மலையாளர்களும் பாடி. அதனால அவர் நினைச்சிருந்தா அப்பர் சுவாமிக்கு அப்பையும் முட்டி கொடுக்க முடியும், செய்யல. அப்புறம் பார்த்தாப்ப அப்பர் சுவாமிக்கு இன்னொரு தினம் கழிக்க வேண்டியிருக்கு. அதை திரும்ப அப்படி இருக்கிறாங்க. உலகம் உயிரடையும். அதனால ஒரு நமச்சிவாயத்தை திரு அங்கமாலையினை அற்புதமான தேமாலை செழுந்தமிழின் திருத்தாண்டகத்தை திருக்குறுந்தொகைய திரு நேரிசையை படிக்கிறதுக்கு பாடுறதுக்கு அப்பர் சுவாமி வேணுமே. அதுக்காக சுவாமி இருந்தாரு திருநாக்கர் சுவாமியோட. அதோ தடாகத்தின் மூழ்கி தடாகத்தில் இருக்கிறார். அதுபோலதான் இங்க ஞான பெருசா சிறந்தி பெருசா பட்டிமன்றம் வைக்கக்கூடாது. பட்டிமன்றம் சிவபக்தியில் சிறந்தவர்கள் யார்? யானையா சிறந்தியா? அதுக்கு ஒரு நடுவர், ஒரு பாடாத நடுவர் வீட்டுல வீட்டுக்காரர் விளக்கமா தடிப்படுற